சொல்லி என்ன ஸ்லோகம் 5.19 தமிழ்ல 5.19 ஸ்லோகம் படிக்கிறேன். இஹைவ தைர்ஜிதா சர்கோ ஏஷாம் சாமே ஸ்திதம் மனः நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாः. Translation: those whose minds are established in sameness and equanimity have already conquered the conditions of birth and death. They are flawless like Brahman, and thus they are already situated in Brahman. Perfect படிக்கணுமா? இல்ல குட்டிஸ். Perfect. Equanimity of mind, as mentioned above, is sign of self-realization. Those who have actually attained to such a stage should be considered to have conquered material conditions, especially birth and death. As long as one identifies with this body, he is considered a conditioned soul. But as soon as he is elevated to the stage of equanimity through realization of self, he is liberated from conditioned life. In other words, he is no longer subject to take birth in the material world, but can enter into the spiritual sky after his death. The Lord is flawless because he is without attraction or hatred. Similarly, when a living entity is without attraction or hatred, he becomes flawless and eligible to enter the spiritual sky. Such persons are considered to be already liberated, and their symptoms are described below. So இதில் வந்துட்டு மெட்டீரியல் வேர்ல்டில் வந்துட்டு நிறைய இதுதான் கஷ்டமான திங்ஸ் தான் இருக்குது. டுவாலிட்டிஸ், டே அண்ட் நைட், துன்பங்கள், இன்பங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பர்த் அண்ட் டெத் சைக்கிள், அதே மாதிரி ஆத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தேவிகா. ஸோ இதில் வந்துட்டு நல்லதுன்றது கிடையாது. அதை வந்துட்டு யார் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ ஹீ இஸ் லிபரேட்டட். இது வந்துட்டு திஸ் இஸ் நாட் பர்மனெண்ட், இந்த மெட்டீரியல் வேர்ல்டே டெம்ப்ரரி அப்படின்றது புரிஞ்சுக்கிறவங்க வந்துட்டு ஹீ இஸ் லிபரேட்டட். லிபரேட்டட் பர்சனோடைய குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சமமாக பார்ப்பாங்க. இதுக்கு முந்தின ஸ்லோகாவில் வந்துட்டு வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி ஜேவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஸோ இதில் ஒரு செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன் வந்துட்டு யார், சூத்ரா, பிராமணா, அப்புறம் வந்துட்டு எலிஃபண்ட், பசு, நாய் திங்கிறவங்க, நாய், இவங்கெல்லாம் வந்துட்டு ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஹீல் ஹேவ் நோ டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கும் பாடி வந்து உண்மை கிடையாது, ஆத்மா தான் வந்துட்டு இது. ஆத்மா இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அந்த நிலமையில வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈக்குவலாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் பிரபாத் போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு மைண்டு, ஃபால்ஸ் ஈகோ, தட் ஆல்சோ இன்க்ளூட். அதையும் வென்றவங்க தான் ஹீஸ் செல்ஃப் ரியலைஸ்ட் and he is a Krishna conscious person. Mind வெல்லணும்னா you have to do Krishna consciousness, mind and false ego. So அது வென்றாங்கன்னா he is a pure devotee. Right. Thank you. Very good. Thank you, Asni. Narayana. Okay. நல்லா பிரசர் பண்ண. ஓகே, இப்போ ஏதாவது நம்ம கொஷின் தான் ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம், அதுக்கு பாயிண்ட்ஸ் போகலாம்.
எது கொஸ்டின் இருக்கா இன்னைக்கு கிளாஸ் எது கொஸ்டின்ஸ் இருக்கா? 32 தான். அது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே கிடைக்கும். கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் சரி, பாயிண்ட்ஸ் பேஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக நேரம் பரவாயில்ல, நல்லா போதும். அது அவ்வளோதான் போதும். அது எவ்வளோ இருக்கோ அது போதும். ஓகே, எது கொஸ்டின்ஸ் இருக்கா? அரணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாமா? பாயிண்ட்ஸ் போகலாமா? சரி, ஈஸ்வரி மகாராஜ் சொல்லுங்கள், உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மகாராஜ் இருக்கீங்களா? ஓகே, சரவண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டிவோஷன்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம பக்தியில இருக்கிறப்ப பிரபுபாதா சொன்ன அந்த 4 விஷயங்களை கடைபிடிக்காம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு அட்டாச் ஆகி இருந்தா அது கடைசியில எரியிற நெருப்புல தண்ணி ஊத்துற மாதிரி தான். ஸோ எந்த எஃபெக்டும் இருக்காது. அதனால செல்ஃப் டிசிப்ளினோட பக்தியில ஈடுபடணும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஒரே நிமிஷம் மாதாஜி. சாரி மாதாஜி, ஒரே நிமிஷம். அவர் சொல்ல டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்ட். நெருப்பில் தண்ணி ஊற்றா என்ன ஆகும்? நெருப்பு அணைஞ்சிரும். ஓகே, அப்போ அந்த பக்தி நம்ம பண்ணிட்டு இருக்கையில ஒரு ஃபயரோட பண்ணும்போது சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டா என்ன ஆகிடும்? அது அணைஞ்சிரும். அதான் சொல்ல வராது. ஓகே, நல்லா ரெண்டுமே பண்ண முடியாது. அதனால தான் இந்த 4 ஒழுக்கம் வந்து, அதனால என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. ஓகே, உடனே அது முடிவு பண்ணிக்கூடாது. அவர் பெரிய தாத்தா நல்லா எல்லாம் வாழ்க்கையெல்லாம் பார்த்த பிறகு அவர் சொல்லலாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பக்தி தான் முக்கியம், அப்படி அவர் சொல்ல முடியும். ஆனால் ஒரு இளமையான பையனோ ஒரு மேரேஜ் லைஃப்பில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கோம், அவங்க எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஒழுக்க விதிமுறைகள் அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த லைனுக்குள்ளே இருக்கணும் எல்லா என்ஜாய்மெண்ட்டும். ஓகே, என்ஜாய்மெண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணகாஞ்சியில் என்ஜாய்மெண்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 4 வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், அப்போ என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஓகே, அப்படி அதனால தான் வர்ணாசிரமமே கொடுத்துருக்காங்க. வர்ணாசிரமம் எது கொடுத்துருக்காங்க? யது மகாராஜ் இருக்கிறாரு. யயாதிக்கு 5 பசங்க. 4 பசங்களா? 5 பசங்க. யது கரெக்டா? யது ஃபஸ்ட்டு பையன். அதுக்கடுத்து 3 பசங்க, தரு இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து 5ஆவது பையன் புரு கரெக்டா? புரு. இப்போ யயாதிக்கு ஒரு சாபம், இனிமே நீ என்ஜாயே பண்ண முடியாது, கிரணாயிரு அப்படின்னு சொல்லி அவர் மாமனாரே சாபம் கொடுத்துட்டார். சுக்கராச்சாரியார் சாபம் கொடுத்த உடனே யயாதிக்கு வயசாயிடுச்சு. உடனே யயாதி கெஞ்சிடார், ஐயோ நீங்கள் இப்படி பண்ணிங்களா, உங்கள் ஒய்ஃபுக்கு தான் சஃபர் ஆவாங்க, நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். உடனே சுக்கராச்சாரியார் சொல்கிறார், ஓ ஐயோ தப்பு பண்ணிட்டோம், வேண்டாம். என்ன பண்ணார்? யோசிச்சுட்டு, சரி உன் பையன் யாராவது அதை வாங்கிட்டாங்கன்னா அந்த ஓல்டேஜை வாங்கிட்டு அவங்களுடைய இளமையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஓகே சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார்? அவர் பசங்கிட்ட போய் கேட்குறார். முதல்ல எல்லா பசங்களையும் கேட்கும்போது இந்த முதல் பையனும் மிச்சம் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, கடைசி பையனை விட்டுருங்க, முதல் பையனை விட்டுருங்க, மிச்சம் 3 பேர் என்ன பண்ணுவாங்க? முடியாது, நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு அப்பாவோடைய வார்த்தையை தட்டக்கூடாது. ஓகே, அது தவறு. ஆனால் எங்கே பண்ணுறாங்க? என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்பாவோடைய வார்த்தை தட்டிடுறான். அப்பானால தான் உடனே வந்தது உடனே. ஆனால் இது ஷேம்லெஸ் தான், ஏன்னா ஷேமான பொசிஷன் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? பையன்ட்டே கேட்குறாரு, ஐயோ நான் என்ஜாய் பண்ணணும், உனக்கு இளமையை கொடுன்னு கேட்குறாரு. அது ஒரு வருந்தக்கூடிய விஷயந்தான். முதல் பையன் யது மகாராஜா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, பின்னால் நான் பகவானை வழிபடணும். அதுக்கு 20 தடங்களாக எது தடங்களாக இருக்குது? நான் இதை கோத்ரு பண்ணணும், என்ஜாய்மெண்ட்டை கோத்ரு பண்ணால் தான் நான் பகவானை வழிபட முடியும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னா, நம்ம இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோம்ல, அதனால நம்ம உடனே நம்ம we have not renounced. ஓகே, we have to go through that வர்ணாசிரம தர்மம். அந்த மேரேஜு, குழந்தைங்க இதெல்லாம் கோத்ரு பண்ண பிறகு தான் யது மகாராஜாலாம் ரெனோன்ஸ் பண்ண முடியும். அதை அவங்க அப்பாட்ட சொல்கிறார். ஓகே, யது மகாராஜா இஸ் ஸோ கிரேட். அந்த யது டைனஸ்டிலாம் கிருஷ்ணரே வரார். ஸோ வி கேனாட் சே யது இஸ் லைக் அதர் சில்ட்ரன். மற்ற 3 பேர் நாங்களாம் கொடுக்க முடியாதுப்பான்னு சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. யது மகாராஜா இஸ் வெரி கிரேட் பர்சனாலிட்டி. அவர் என்ன ரீசன் சொல்கிறாரு? எனக்கு தர்மம் புரியுது, அப்பா கேட்டால் மறுக்கக்கூடாது, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நிச்சயம் பகவானை நான் இந்த லைஃப்பில் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன தடங்களாக இருக்குன்னா, இந்த மாதிரி எனக்கு என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி இருக்குது, அதை நான் இந்த வயசில் கோத்ரு பண்ணாதான் நான் அந்த மெச்சூர் டைம் வரும்போது நான் விட முடியும். அதனால நான் எளிமையை கொடுக்க முடியாதுன்றது. ஓகே,
இஸ் ஹி கரெக்ட் ஆர் இஸ் கரெக்ட் ஒன்லி. பிரபாத ரைட் பண்ணுறாரு, கரெக்ட் தான் அவர் சொன்னது. ஆனால் கடைசி பையன் என்ன பண்ணுவார், இளமை கொடுத்துருவார். அது கிரேட், அதுவும் ஓகே, கிரேட் தான். ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் கரெக்ட் தான். அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த எதுவோடைய வம்சத்தில் பறக்கிறார். அதனால கிருஷ்ணரும் தர்மோ அமிர்தோ காமோ அஸ்மி, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி இந்த மாதிரி நேர்மையாக வாழ்ந்து அதுலேயே நிறைய கஷ்டங்கள் வரும் குடும்பத்தில். ஓகே, பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகே, வீடுலேருந்து நிறைய விஷயம் இருக்கு இல்லையா சமாளிக்கிறது எல்லாம். அதனால இது வந்து வாழ்க்கை வந்து ஈஸி கிடையாது. அப்போ வந்து இல்லிசிட்ஸாக இருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டங்கள், குழந்தைய கருவிலே கொடுத்தலாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஓகே, அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த வாழ்க்கையை கோத்ரு பண்ணாதான் அவரால் அந்த வர்ணாசிரமம் சயின்டிஃபிக்காக இருக்கு. ஓகே, இல்லை நெருப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இல்லைன்னா. ஓகே, இந்த பக்தியை விடவே கூடாது. அந்த வளையத்துக்குள்ள இருந்தே நம்ம என்ன பண்ணோம், இந்த என்ஜாய்மெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் இந்த ரெனோன்சேஷன் மூடுக்கு எது மகாராஜ் வந்துட்டார். ஓகே, அதனால தான் இஸ் கிரேட். அதனால தான் அந்த வம்சம் பேர் எது வம்சம், விஷ்ணு வம்சம், மாதவ வம்சம். அந்த 3 கிரேட் பர்சனாலிட்டி அந்த வம்சத்தை வரான். ஓகே, அதனால தான் அது சிறப்பு. அதனால எது மகாராஜ் தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ வி கேனாட் டிஸ்கவுண்ட் எது மகாராஜ் ரெஃப்யூஷல். ரெஃப்யூஷல் கரெக்டாக தான் பண்ணது. ஓகே, அதுதான் அவர் சொன்னதால அதை சொன்னேன். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. சன்னியாசி வந்து எப்போதும் சன்னியாசிக்கு வந்து எப்போதும் பயங்கிறது கிடையாது. கரெக்ட். தனியா போவாங்க வருவாங்க. கிருஷ்ண உறவு இருக்கவங்க வந்து யோகி. பகவான் வந்து எல்லா இடத்துலயுமே பகவான் வந்து பார வச்சுலாம் எல்லா இடத்துலயும் பகவான் இருப்பார். ஒரு பாயிண்ட் போதும், நிறைய பாயிண்ட் சொன்னீங்க, எல்லா பாயிண்ட் இருக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு. தேங்க்யூ, வெரி நைஸ், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. உனக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? சரி ஹரணி. ஆமா, நம்ம எல்லாமே டிஸ்கவர் பேசணும். சோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒருத்தங்க பார்த்தே நம்ம வந்து பக்தி வந்து விட்டுறக்கூடாது. டிஸ்கவர்ல வந்து ஒருத்தங்க வந்து நம்ம ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவங்க பார்த்து நம்ம பக்தி வந்து, அதனால கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி எல்லாத்தையும் பழகிடும். ஓகே, ரொம்ப க்ளோஸாக போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் பிரஜல்பா தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே கூடயே போயிட்டே இருப்பேன், எப்பயுமே கூட வந்துட்டே இருப்பேன்னா பிரஜல்பா தான் பாதினே இருக்கும். ஓகே, they will commit mistakes. Always relationship based on Krishna only. கிருஷ்ணனை மையமாக வச்சு தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இல்லைன்னா என்ன, அது வந்து நிச்சயமாக துன்பத்தெல்லாம் முடியும். ஓகே, ரைட். ஒருத்தங்க வந்து அவங்க வந்து கிருஷ்ணா வந்து நடுவில் வைக்கிறேன்னா அவங்க வந்து அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கரெக்டா? அதனால என்ன பண்ணுறோம், நம்ம கிருஷ்ணர் அப்போ வந்து சாண்ட் பண்ணும்போது கூட நம்ம மைண்டை புதுசாக இழுக்கணும். அதான் அபியாசம் வைராக்கியம் சொன்னார் இல்லையா. அபியாசம் வேணும், ப்ராக்டிஸ் வேணும். சாண்ட் பண்ண தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, பிருந்தா மாதாஜி இதுக்கு சொல்லுங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யோகி வந்து எப்பவுமே சுயநலமா யோசிப்பாரு. ஆனா பக்தன் வந்து எல்லா உயிர்களுக்கும் சமமாக நினைப்பாரு. பொறாமை கொள்ள மாட்டாரு மற்றவங்களை பார்த்து. கரெக்ட், வெரி நைஸ் மாதாஜி. பரமோ நிர்மத்சனானாம் சதா. ஓகே, யார் ஒருத்தர் பொறாமையே இல்லையோ அவருக்கு தான் பாகவனம் வெளிப்படுவாங்களாம். இல்லைன்னா நம்ம வாகனம் படிக்கலாம், பட் ஆனால் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்ட மாட்டான். ஸோ அதனால் சுத்தமாக பொறாமையே இருக்கக்கூடாது. அது பக்தருக்கு தான் முடியும். தேங்க்யூ மாதாஜி. பிரபுஜி ஒரு டவுட், அந்த இது 12 இது சொன்னீங்க பிரபுஜி, அது இன்னொரு வாட்டி லாஸ்டா ஒரு சொல்லுங்க. ஸ்வயம்புனா யாரு? பிரம்மா. ஸ்வயம்பு, நாரதா, எழுதிக்கோங்க. ஸ்வயம்பு, நாரதா, சம்பு. சம்புனா சிவன். ஓகே, குமாரா, கபிலா, மனு. மனு, ஸ்வயம்பு மனு. மனுனா ஸ்வயம்பு மனு. ஓகே, மனு. பிரகலாதர், ஜனக மகாராஜ், சீதை மாத்தையுடைய அப்பா ஜனகா. பிரகலாத், ஜனகோ, பீஷ்மர். ஓகே, ஸ்வயம்பு, நாரதா, சம்பு, குமார, கபில, மனு, பிரகலாத், ஜனகோ, பீஷ்மோ, பலி வையாசி, பலி மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி, பாகவதம் சொன்னார் இல்லையா அவரு. அப்புறம் லாஸ்டா உள்ளது வந்து யம தர்மராஜ். ஓகே, அதுக்கடுத்து யம தர்மராஜ். அவ்வளோதான், 12 பேர். இந்த 12 பேர் சொல்றது தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே,
இவங்களுக்கு 12 பேருக்கு என்ன பேர் சொன்னீங்க? மகாஜன். மகாஜனா? மகாஜனா. மகாஜனா கரெக்ட். தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ மற்றவங்களுக்கு வந்து நம்ம பகவத்கீதையை ப்ரீச் பண்றது, பாகவதம் ப்ரீச் பண்றது, கிருஷ்ணரை பத்தி நம்ம ப்ரீச் பண்றதுன்றது வந்து அது தூய பக்தி சேவையில வந்து இது கேரண்டீடா வருது. அதனால அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணர்கிட்ட போறது உறுதி அப்படிங்கிறது. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. இந்த வீசு காற்ற அடக்கிறது போல அந்த மனசு அடக்கிறது ரொம்ப கடினம்னு சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. அத கூட அடக்கலாம். ஆமா கரெக்ட். அது கிருஷ்ண உணர்வுல போ. ஹரே கிருஷ்ணா. ஆமா, கிருஷ்ண உணர்வு பிராக்டிஸ் பண்ணா அடக்க முடியும். கரெக்டா? சார் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? சொல்லிட்டாரா அவரு? வேற இல்லையா? கார்த்திக் ப்ரோ சொல்லிட்டாருன்னா ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, விஷ்ணு பிரபு உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம கிருஷ்ணருக்கு மையமா வச்சு ஸ்பிரிச்சுவலா பண்ணணும் பிரபு. கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணலன்னா நம்ம லைஃபே வந்து அது பௌதிகமா போயிடும் பிரபு. நைஸ் நைஸ், வெரி நைஸ். ஓகே, எது மாடுல சத்தம் கேக்குது பின்னால பிரபு? ஏதோ மாடு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. கோழி மாடு. கோயம்புத்தூர் டெம்பிள்ல இருக்கேன் பிரபு, கோசாலைக்கு பக்கத்துல. கோசாலையா? சரி சரி, ரைட். ஓகே, கோசாலையில சர்வீஸ் பிரபு பண்ணிட்டே கேட்டுக்கீங்க. சரி, ரைட். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மனசை அடக்குறது வந்து அமர்தேஷ் மகாராஜா போல வந்து ஒவ்வொரு புலன்களையும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான சர்வீஸ்ல ஈடுபடுத்தணும். வெரி நைஸ். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஸ்லோகம். அது 3 ஸ்லோகமாக இருக்கும் இல்லையா? அது வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கு பிரபு. அது என்ன கோயம்புத்தூர் டெம்பிள் காட்டிங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். கோசாலை காட்டுங்க. கோசாலா பசுக்களை காட்டுங்க பிரபு. உங்க பேஸ் தான் தெரியுது. பசுக்களை காணவில்லை. பசுக்களை காணலாம் பிரபு. விஷ்ணு பிரபு மலைவாசன் சொல்றாரு பாருங்க. நீங்க மியூட் எடுங்க முதல்ல. நீங்க பசுக்கள் மியூட் எடுங்க தான் பேச முடியும். பசு எங்க இருக்கு? பசுக்கள் ஒரு டெம்பிள்ல காட்டுறீங்க இல்லையா? டெம்பிள்ல தான் பிரபு, தனியா இருக்கு பிரபு. ஓ சரி சரி, ரைட். ஓகே, தனியா இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. ஓகே ஓகே. டெம்பிள்ல கோசாலை தனியா இருக்கு பிரபு. கோசாலை இங்க இருக்கு. பசுக்கள் எங்க இருக்குன்னு கேக்குறேன். மாடு எங்க இருக்கு பிரபு? மொபைலை பசு கிட்ட கொண்டு போகும். சரி, பசு வந்து முட்டிடுறாவா? அதுதான் இதா இருக்காரு. காட்டிட்டாரு. அவ்வளோ தெரியல ஆக்சுவலா. காட்டினாரு. சரி, ரைட். ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ விஷ்ணு பிரபு. ஸோ வெரி நைஸ். டெம்பிள் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஈவினிங் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ பிரபு. பக்தரூபா பிரபு வந்திருந்தாரு. பக்தரூபா பிரபு பார்த்தேன். பாத்தீங்களா? சரி சரி, ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ யாரு ஸ்ரீராம சொல்லுங்க. மலைவாசல் பிரபு நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது கட்டுப்படாத மனம் இருப்பவருக்கு வந்து தன்னை உணர்வது வந்து ரொம்ப கடினம். ஆனா சரியான வழியில பின்பற்றினாதான் வெற்றி நிச்சயம். ஆனால் யோகத்தை கற்க கிருஷ்ண உணவு இல்லாமல் யோகத்தை கற்று வெற்றி அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. செல்ஃப் டிசிப்ளின் தான் மஸ்ட். கரெக்ட், செல்ஃப் டிசிப்ளின் இஸ் மஸ்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் டெம்பிளையும் தரிசனம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம திருப்பி செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு கிளாஸ் இருக்குது. சைத்தன்ய சதாரம் கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் முடியுதோ வரலாம். இன்ஃபர்மேஷன் போடுறேன். 5:30 to 6:30. ஓகே. ஸோ இப்போ எங்கே இருக்கிற வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதரோபஸ்ய கிருபா சிந்தபஹேவ ச
पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्णा प्रभु. हरे कृष्ण.